நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியின் ஸ்லோகத்தின் முதல் ஸ்லோகத்தின் தமிழ் விளக்க உரை. சிவசக்தியா என்று தொடங்கும் முதல் ஸ்லோகத்தின் தமிழ் விளக்கம். தாத்பரியம்: இந்த ஸ்லோகத்தினால் பராசக்தியான ஜெகன்மாதா பரதேவதை சகல தேவதைகளுக்குள் உத்கிருஷ்டமான தேவதை என்று ஸ்ரீ சங்கர பகவத்பாதாலால் புகழப்படுகிறாள். அந்த பரதேவதனுடைய சாநித்திய ரூபமான சம்பந்தம் இல்லாது போனால் சகல வீதங்களால் சொல்லப்படும் பரமசிவன் என்ற பிரம்மத்துக்கும் யாதொரு விதமான காரியத்தை செய்வதிலும் சாமர்த்தியம் ஏற்படுவதில்லை. பராசக்தியோடு பரமசிவன் கூடியிருக்கும் போதுதான் உலகத்தினுடைய சிருஷ்டி, ஸ்திதி, சம்காரம், திரோதானம், அனுக்கிரகம் என்ற 5 விதமான காரியங்களையும் செய்து தண்ணீரத்துள்ள ஈஸ்வரத்துவம் என்ற தன்மையை அவர் பிரகடனம் செய்து கொள்கிறார். இதனால் இந்த தேவியினுடைய சம்மதத்தினால்தான் பரம்பொருளாகிய பரமசிவனுக்கு கூட ஜகத் காரணத்துவம் என்ற தன்மையானது சித்திக்கிறதோ அந்த தேவியானவள் தான் மேலான தெய்வம் என்பதற்கு வேறு காரணத்தையும் நிரூபிக்க வேண்டுமோ? இதனால் அந்த தேவியானவள் சிருஷ்டி ஹர்த்தாவான பிரம்மா, ஸ்திதி ஹர்த்தாவான விஷ்ணு, சம்கார ஹர்த்தாவான ருத்ரன் என்ற திரிமூர்த்திகள் என்ன, இந்திரன் முதலான 8 திக்பாலகர்கள் என்ன, மற்றும் உள்ள தேவர்கள் என்ன, எல்லா தேவர்களுக்கும் கூட பூஜிக்க தகுந்த தேவதையாக ஆகிறாள். சென்ற அநேக ஜென்மாக்களில் அளவிட முடியாத தவத்தை செய்தவர்கள்தான் பராசக்தியான தேவியை காயி பக்தியாகிற நமஸ்காரங்களாலோ, வாகிய பக்தியாகிற ஸ்தோத்திரங்களாலோ, மானசீக பக்தியாகிற தியானதியாலோ ஆராதித்து ஜென்ம சாபல்யத்தை அடைய முயற்சி செய்வார்கள். சுக்ருதம் என்ற தவத்தை செய்யாதவர்களுக்கு இந்த தேவியினுடைய விஷயத்தில் பூஜிக்க வேண்டும் என்று மனம் வருவது ரொம்பவும் அரிதுதான். சாஷாத் பரமசிவனுடைய திரு அவதாரமாகவோ அல்லது இனி ஜென்மா எடுக்கக்கூடிய கர்மா இல்லாமல் சகல கர்மாக்களையும் அனுபவித்து ஒழித்தவனாகவோ இருக்கும் புண்ணிய ஜனத்துக்கு தான் பராசக்தியினுடைய பூஜையிலோ அவளுடைய மகிமையை விளக்கி காட்டுகிற மகா மந்திராதிகளை குரு முகமாக உபதேசம் செய்து கொண்டு ஜபம் செய்வதிலோ அதிகாரம் ஏற்படும். அதில் யதிவா பஷிமம் ஜன்ம யதிவா சங்கர ஸ்வயம் தேக்னைவ லப்யதே வித்யா ஸ்ரீ மத் பஞ்சதா சாஷரி என்ற சாஸ்திரமே பிரமாணமாகும். ஆகையால் ரொம்பவும் அரிதான மாநில ஜென்மாவான அடைந்தவர்கள் சர்வ லோகத்திற்கும் மாதாவான பராசக்தி என்ற பரதேவதை உபாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் என்பதுதான் மேற்சொன்ன ஸ்லோகத்தின் முக்கியமான தாத்பரியமாகும்.